கொடுப்பாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்ற விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒப்படைங்க. ஓகே. சிபிஐ வரதுனாலே இவர்களை கைது செய்ய போகிறாங்கன்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. வர்றன்றதுனாலே எல்லாருக்கும் சம்மன், விஜய்க்கும் சம்மன், நீங்கள் அடுத்த வாரம் வந்துடணும் ஆஃபீஸுக்கு, அப்படியும் கிடையாது. அதில் பல வகைகள் இருக்குது. அதில் நேராக ஆஃபீஸ் வந்து இந்த இது கொடுத்துருப்பாங்க. சம்மன் ஏற்கனவே சிடிஆருக்கும் புஷிக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னும் வேறு யாராவது வண்டியில் இருந்த ராஜ்மோகன், டிரைவர் சம்பவத்தில் இருந்த இவர் ஆதவ அர்ஜுனா, இவர்களை கூட கூப்பிடுவாங்க. டிரைவரை கூப்பிடுவாங்க, பவுன்சரை கூட கூப்பிடுவாங்க. என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் விசாரிக்கலாம்ல. கூப்பிட்றதுக்காக விசாரணை நடத்துறதுக்காகவே அவர்கள் வந்து குற்றவாளிலாம் கிடையாது. இன்னும் நாங்கள் கொலை ஒன்றும் நடக்கலை. அது வந்து ஒரு விபத்து பிரிவின் கீழே தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே. அதனால் எல்லா தரப்பையும் விசாரிக்கணும், எல்லாருடைய வாதங்களையும் ரெக்கார்ட் பண்ணணும். ஒருத்தர்கிட்டருந்து ஒரு சின்ன விஷயம் கூட கிடைக்கும், எல்லாத்தையும் தான் விசாரிக்கும். ரொம்ப நுணுக்கமாக இருக்கணும் சார். நுணுக்கமான விசாரணை தான். அதனால் சயின்டிஃபிக் ரீதியாகவும் இருக்கும். ஓ. அதனால் ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ஸு